Hi friends, welcome to workshop. நம்ம சேனலுக்கு ஒருவேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து சாம்சங்கில் டபுள் டோரு பெரிய சைஸு 320 லிட்டரு இதோட சைஸ் வந்து எக்ஸாக்ட் சைஸு அப்படின்னா க்ரோஸ் வால்யூம் ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வரும். நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வால்யூம் அப்படின்னா 289 அந்த ரேஞ்ச் வரும். க்ரோஸ் வால்யூம் அப்படின்னா 320 அந்த ரேஞ்ச் வரும். இது ப்ராப்ளம் என்னென்னா கேஸ் வந்து ஒரு 60-70% கேஸ் இருந்தது. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில்ட்ரு கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்டென்சர் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் அவுட் பண்ணால் எதுவும் டஸ்ட் எதுவும் கிடையாது. கேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 30% வந்து கம்மியாக இருக்குது, 30-40% வந்து. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். 134 கேஸ் தான் இது. இதில் இருக்கிற கம்ப்ரஸர் அப்படின்னா சாம்சங்கில் வந்து 172, அதோட ரேஞ்சு அப்படின்னா 350லேருந்து 400 இல்லைனா 300லேருந்து 400 லிட்டருக்குள்ளே எந்த சைஸுக்கு வேணாலும் இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த கம்ப்ரஸரு நல்லா செம்ம சூட்டபிள் கம்ப்ரஸர். இது நல்லா பம்பிங் எல்லாம் நல்லாயிருக்கும் இந்த கம்ப்ரஸரு. இந்த கம்ப்ரஸரில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு 500 லிட்டரு டீப் ஃப்ரிட்ஜருக்கு நம்ம மாமலாக வந்து காயில் சுற்றுறதுக்கு இந்த 172 தாராளமாக நம்பி உட்கார வைக்கலாம். நல்லா எக்ஸாக்டாக நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். அது ஸ்பீடாக ஐஸ் எல்லாம் வரும். புது ஃபில்ட்ரு, ஆர்டினரி ஃபில்ட்ரு தான், நம்ம சாதா லோக்கல் ஃபில்ட்ரு தான் போடுறோம். சிலிக்கா ஜெல்லெல்லாம் இல்லை, ஆர்டினரி ஃபில்ட்ரு தான். வேக்யூம் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக்யூம் வைக்கிறோம். வேக்யூம் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். 134 கேஸ் தான், ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இது மேக்ஸிமம் வந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே நமக்கு வந்து கூலிங் வந்துடும் இந்த ஃப்ரிட்ஜுக்கு. கூலிங் நம்ம செக் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து காயில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மாமூலாக கேஸ் சார்ஜிங் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு எத்தனை ரோ பைப்பில் வந்து ஐஸ் பர்ஃபெக்டாக வருது அப்படின்ற விஷயம் பார்த்துட்டு நம்ம பண்ணால் தான் வந்து நம்ம ஏற்றுற கேஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கூலிங் வருதா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். சைடு ஹீட்டு வரும், ஃபில்டரும் வரைக்கும் ஹீட்டு வந்துடும், உள்ளே கூலிங் வராது, ஸ்டார்டிங் பைப் வரைக்கும் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய நடக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறது நல்லது. இங்கே ஏதோ ஆயில் அடித்த மாதிரி இருந்தது. பட் எல்லாம் நாங்கள் ஷாம்பு வாட்டர் எல்லாம் வச்சு பார்த்தோம், எதுவும் இல்லை.
அது ஆயில் கிடையாது, ஜஸ்ட்டு வாட்டர் தான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரன்னிங்கில் வச்சுருந்தோம் நாங்கள். கொஞ்சம் கேஸ் கம்மியாக இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து திருப்பி வந்து சும்மா அப்படியே டாப் அப் எப்படி பண்ண முடியும். ஏன்னா ஒரிஜினல் பிஞ்சுன்றதுனால ஃபில்டர் எல்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து பண்ணுறோம். ஃப்ரிட்ஜ் ஆனில் தான் இருக்குது. லீக்கேஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் டவுட் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து லீக்கேஜ் செக் பண்ணுறோம். அது ஆயில் வாசனை ஆயில் கிடையாது, இது சும்மா ஈரம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு. லீக்கேஜ் எதுவும் கிடையாது. ஸோ காயில் மொத்தம் கூட ஒரு வாட்டி கூட அப்படி பார்த்துட்டு கூட நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணலாம். ஏன்னா 30% கொஞ்சம் கம்மின்றதுனால ஒரு வேளை எங்கேயும் லீக் இருக்கலான்ற டவுட் இருக்கும். ஆனால் லீக்கேஜ் வந்து இங்கே கிடையவே கிடையாது. ஸோ லீக்கேஜ் எதுவும் கிடையாது. கேஸ் சார்ஜிங் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஒரு பைப்பு வந்து நல்லா பெண்ட் ஆகி ரெண்டாவது ரோ நல்லா வருது, நீட்டாக வருது. ஆனால் நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் பிடிக்கும். நம்ம வைக்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படிக்குள்ளே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காயில் மொத்தம் ஐஸ் வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஒரு ரோ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இன்னும் ஒரு 20 minutes அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். காயில் மொத்தம் பக்காவாக ஐஸ் வந்துருச்சு. இதில் விஷயம் என்னென்னா, ஃபேன் பேனல் வந்து நம்ம அதிலே வச்சுருந்தோம். கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தோன்னா ஐஸ் சீக்கிரம் வந்துட்டுருக்கோம். நம்ம அதிலே வச்சு பர்ஃபெக்டாக ஐஸ் வருது அப்படின்னா அப்போ தான் வந்து அதில் உள்ள தெர்மாஸ்டாட்டருக்கும் நல்லா வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கும் ஒர்க் ஆகும். சென்சார் எல்லாம் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். அப்போ தான் கீழே நல்லா கூலிங் வரும். ஸோ அந்த பேனலெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.